சார்ந்திருக்கின்ற கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாகட்டும் அல்லது தமிழரசு கட்சியாகட்டும், இந்த கட்சி தலைமைகளிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று பரவலான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற என்ற வகையில் அது பற்றி என்ன நீங்கள் சொல்ற விடயத்தை நானும் ஒரு பார்வையில் பார்க்கின்றேன். இந்த வெளிப்படைத்தன்மை சொல்லக்கூடிய இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற விடயத்தை கடந்த காலத்துல எல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு முன்வைக்கப்பட போகின்றது என்ற உடனே அந்த அடிப்படைவாத பேரினவாத அமைப்புகள் அவற்றை குழப்பி அடிப்பதற்காக பகிரத பிரயத்தனங்களை செய்கின்றார்கள். எனவே சில விடயங்களை கடந்த கால அனுபவத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு படிப்பினை என்னவென்றால், சில விடயங்களை அரங்கேறுவதற்கு முன்பாக வெளிப்படையாக கதைக்கின்ற போது ஊடகங்களுக்கூடாக, உதாரணமாக அந்த இணைப்பு பற்றிய விடயங்கள் இருக்கின்றது, இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் கதைக்கின்ற போது தமிழர்களுக்கு ஒரு தனி நாடு கொடுக்க போகின்றால் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அதை பிரச்சாரம் செய்து அதை குழப்பி விடுகின்ற தன்மைகள் இருக்கின்ற நிலையில் சில விடயங்களை நாங்கள் சில வெளிப்படை தன்மையோடு பேசுகின்ற போது அது சில வேளைகளில் கடந்த காலத்தில் ஏற்பட்டது போல குழப்பகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பதால் சில விடயங்களை உயர்மட்டங்கள் பேசி கட்சிகளுக்கு அந்த விஷயங்களை அவ்வப்போது தெரியப்படுத்தி ஊடகங்களுக்கு எவற்றை வெளிப்படுத்த வேண்டும் எவற்றை வெளிப்படுத்தக்கூடாது என்ற ஒரு சாதுரியங்களோடு செயல்படுகின்ற போது வெளியில் பார்க்கின்ற போது அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை என்று சொன்னாலும் அந்த இல்லாத நிலை கூட சில வேளைகளில் எங்களுடைய தீர்வு திட்டத்தை ஒரு பாதுகாத்துக் கொள்வதற்குரிய தேவைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த தன்மைகள் என்பது படிப்படியாக மக்களுக்கு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சிங்கப்பூர்ல கூட அந்த நாட்டை அபிவிருத்தி செய்த லீ குவான் யூ அவர்கள் சில விடயங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயற்பட்டார் என்ற கருத்தும் இருக்கின்றது. ஆனால் கடந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட படிப்பினைகள் இப்போது சில அமைப்புகள் இந்த விஷயத்தை சிலாகித்து பேசுவதன் மூலமாக சில வேளைகளில் நடைமுறை சாத்தியம் இல்லாத விதத்தில் அந்த தீர்வுகள் மற்றும் முன்னெடுப்புகளை செய்யக்கூடிய நிலையில் தான் இந்த சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கூட சில விஷயங்களை கேட்டு அறிவதற்கு கூட சில வேளையில் தயங்குவதுடன் அந்த விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயங்கள் வெளிப்படையாக ஊடகங்கள் மற்ற இடங்களுக்கு போற நேரத்தில் சில குழப்ப நிலைகளை உருவாக்கும் என்றதுக்காக நாங்கள் சில விஷயங்கள்ல நாங்கள் ஆகவும் கேள்வி கேட்டு துளைக்காமல் செயற்படுகின்ற சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒன்று மட்டும் விளங்குகின்றது, எங்களுக்கு இருக்கிற சக்தியை பயன்படுத்தி பலத்தை பயன்படுத்தி ஒரு சர்வதேச சமூகத்தில் அரசணையை பயன்படுத்தி சர்வதேச புலம்பெயர்ந்த உறவுகள் ஒத்துழைப்புகளை பயன்படுத்தி புலமை வாய்ந்த நிபுணத்துவ சேவை செய்யக்கூடியவர்களை பயன்படுத்தி ஒரு கூடிய வரைக்கும் ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு நிலைத்திருக்கக்கூடிய தீர்வை காண வேண்டும் என்பது தான் இருக்கின்றோம். ஆனால் வெளிப்படைத்தன்மை என்பது நான் நினைக்கின்றேன் ஒரு தீர்வுகள் சரியான முறையில் வருகின்ற போது அந்த வெளிப்படைத்தன்மை என்பதும் தாராளமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் சில கட்சிகள் அந்த விஷயத்தை உடனே சொல்ல வேண்டும், எழுத வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அது சில வழியில் எங்களுக்கு எதிர்காலத்தை ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு போகும் என்று சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இந்த வெளிப்படைத்தன்மை இன்னும் ஜனநாயக தன்மைகள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகளை பிரதானமாக முன்வைத்துத்தான் இப்பொழுது தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் மக்கள் பேரவையின் உருவாக்கம் பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? தமிழ் மக்கள் பேரவையின் உருவாக்கம் பற்றி எங்களுடைய முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இதில் அரசியல் நோக்கம் கிடையாது, ஒரு தமிழ் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு மக்கள் இயக்கமாக சமூக இயக்கமாகத்தான் அது செயல்படும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் மக்களுக்கு செய்ய வேண்டிய நிபுணத்துவம் வாய்ந்த சேவைகள் இருக்கின்றது. அது அரசியல் அமைப்பு தொடர்பாக இருக்கலாம், அல்லது சுகாதாரம் சம்பந்தமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், கலாச்சாரம் சம்பந்தமாக இருக்கலாம். இந்த விடயங்களுக்கு ஒரு நிபுணத்துவ ஒரு ஆலோசனைகளை வழங்குகின்ற உபகுழுக்களாக பிரிந்து செயற்பட போவதாகவும் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்வு திட்டத்திற்கு ஒரு பலம் சேர்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்ற போல்தான் அவருடைய கருத்துகள் இருந்தது. அவ்வாறு அமைகின்ற பட்சத்தில் அது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஆனால் அவரை விட்டு மற்றவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டம் வித்தியாசமாக இருக்கின்றது போல் தெரிகிறது. அதாவது இது ஒரு அரசியல் கட்சியாகவும் மாறலாம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் பிரஸ்தாபித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில பார்க்கின்ற போது நான் வெண்ணெய் திரளும் போது சட்டி உடைகின்ற கதைகள் கடந்த காலத்தில் நடந்திருக்கின்றது. உதாரணமாக பண்டாரநாயக்கா அவர்கள் சிங்கள மகாசபையை உருவாக்கிய பண்டாரநாயக்கா அவர்கள் இலங்கைக்கு ஒற்றையாட்சி பொருந்தாது, சமஷ்டி ஆட்சி தான் பொருத்தமானது, மலையகம் சார்ந்த ஒரு பிரதேசம், கரையோரம் சார்ந்த ஒரு பிரதேசம், வடக்கு கிழக்கு சேர்ந்த பிரதேசமாக ஒரு மாநில சமஷ்டி ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்று சிங்களத்தின் பக்கமாக இருந்த அந்த குரல் வந்திருந்த போது எங்களுடைய
தமிழ் தலைவர்கள் அவர்கள் அந்த இடத்திலே அதை சரியாக பயன்படுத்தவில்லை. அந்த காலத்திலிருந்து செர்பன் ராமநாதன், செர்பன் அருணாசலம், ஜிஜி பொன்னம்பலம் போன்றவர்கள் நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல கொடி கட்டி பறந்தவர்கள் அப்படி இருந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு அதுல ஒற்றையாட்சிக்குள்ள நாங்கள் வாழலாம் என்ற ஒரு சிந்தனைகள் அந்த நாள் இருந்தது. அன்று அந்த சந்தர்ப்பத்துல அவர்கள் மக்களுக்கு சேவை செய்தவர்கள் என்பதை நான் மறக்கவில்லை. அவர்கள் அந்த காலத்திலிருந்து தமிழ் தேசிய காங்கிரஸ் போன்றவருக்கு தலைவராக இருந்தவர்கள், படித்த இளைஞர் சார்பாக தெரிவு செய்யப்பட்டவர்கள், அவர்களுடைய சேவை நாட்டுக்கு வழங்கினார்கள் என்பதை நான் மறக்கவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான திருப்பங்கள் ஏற்படுகின்ற போது அவர்களுடைய விருப்பங்கள் தடங்களாக இருந்திருக்கின்றது. உதாரணமா இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்திக்கும் முகமது அலி ஜின்னாவுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது காந்தி பாகிஸ்தானையும் இந்தியாவை இணைத்து ஒரு பலம்பெரும் மிக்க ஒரு தேசமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த வேளையில் ஜின்னா குறிப்பிட்டார், அது சரிப்பட்டு வராது. ஏனென்றால் எங்களுக்கு பிற்பட்ட காலத்தில் இந்த ரெண்டு சமூகம், இஸ்லாமிய சமூகம், இந்துக்கள் சார்ந்த சமூகங்கள் மோதிக்கொள்ளுகின்ற போது இரத்தவாறு ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றபடியால் பாகிஸ்தான் பிரிஞ்சுதான் இருக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாக அவர் எடுத்த முடிவு இன்றைக்கு அந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரும் பிரச்சனையாக மாறுவதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் எங்களுடைய தலைவர்கள் அவர்களிடமிருந்து அதீத நம்பிக்கைகளாக இருக்கலாம், அல்லது ஓவர் கான்பிடன்ஸ் சொல்வார்கள், பெரும்பான்மைவாதிகள் தங்களை மிஞ்சி போக மாட்டார்கள் என்ற எண்ணத்தால் எடுத்துக்கொண்ட முடிவு பிற்காலத்துக்கு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது எப்போதெல்லாம் நாங்கள் ஒற்றுமையை இழந்தோமோ அப்போதெல்லாம் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் நோர்வே முன்னிலையில் நடத்தப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் கூட கருணா பிரிவினர் அந்த அமைப்பை உடைத்துக் கொண்டு அவர்கள் வெளியில் சென்றதன் காரணமாக எங்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் இழப்பு ஒழிய நாங்கள் எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவே முரண்படுகின்ற தன்மையும் பிரிந்து செயற்படுகின்ற தன்மையும் எங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்திருக்கின்றது என்பது கடந்த கால வரலாறு. எனவே என்ன பொறுத்த மட்டில் தமிழ் மக்கள் பேரவை என்பது, நான் விக்னேஸ்வரன் ஐயா மீது ஒரு மதிப்பு மரியாதை வைத்திருக்கின்ற உயர் நீதிமன்ற நீதியரசராக இருந்து கடந்த காலத்தில் கரைபடியாத வாழ்க்கையை கொண்டிருந்தவர். இந்த நிலையில் அவர் சரியான முறையில் தன்னுடைய திருப்பத்தை ஏற்படுத்தி இரண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பக்கபலமாக இருந்து தன்னுடைய செயற்பாடுகளை செய்து வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பங்களிப்பு செய்தவர் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கும். ஏனென்றால் அவரை கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கொண்டு வந்து ஒரு முதலமைச்சராக ஆக்கியதும் என்னவென்று சொன்னால் அவருடைய நிபுணத்துவ சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். எனவே அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது, அவரோட சேர்ந்தவர்களோட சிந்தனை எப்படி இருக்கின்றது என்பதுதான் முக்கியமானது. ஏனென்றால் கடந்த காலத்தில் கருணா கூட இந்த அமைப்பில் சேர்வதற்கு அவர் விண்ணப்பம் போட்டிருக்கின்றார், டாக்டர் சிவானந்தா போட்டிருக்கின்றார், ஆனந்த சங்கரி போட்டிருக்கிறார். ஆகவே கூட்டு எவ்வாறு இணைகின்றவர்களை பொறுத்துதான் கூட்டை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டி வரும். எனவே கடந்த காலத்தில் வரலாற்று தவறு விட்டவர்கள் அல்லது தமிழ் மக்கள் பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவிப்பதற்கு அரசாங்கத்தின் எடுபடியர்களாக இருந்தவர்கள் கூட இந்த அமைப்பில் சேருகின்ற போது தமிழ் மக்கள் என்ன நெருக்கடியை எதிர்நோக்க இருக்கின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. எனவே என்னை பொறுத்த மட்டில் இப்படியான தவறுகளை இன்னும் நாங்கள் செய்யாமல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு என்பது தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. எனவே மேலும் மேலும் எங்களுக்குரிய சிதைவுகளையோ பிரிவினைகளையோ ஏற்படுத்தாமல் இணைந்து ஒரே பலமாக செயற்பட்டு நிபுணத்துவ சேவைகளை, நிபுணத்துவ ஆலோசனைகளை வழங்கி ஒரு உருப்படியான தீர்வினை நோக்கி நகர்வதற்கு நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் ஒரு அதீதமான நம்பிக்கையோடு இலட்சியவாத அடிப்படையில் செயல்படுகின்ற போது அந்த இலட்சியவாதங்கள் சில வேளைகளில் கேட்பதற்கு இனிப்பாக இருக்கும், நடைமுறைக்கு சாத்தியமில்லாமல் இருக்கும். எனவே நான் நினைக்கின்றேன் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த விடயத்தில் மிகவும் நிதானமாக, நியாயமாக, கால சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் போக்கினை வலிதுபடுத்தக்கூடிய விதத்தில் அவர் செயற்படுவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். வழக்கில் கால் பதித்து அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் எங்களுடைய ஒற்றுமையை குலைக்குமாக இருந்தால் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பை வீழ்த்துவதற்கான ஒரு வியூகம் அமைக்குமாக இருந்தால் அப்படியான ஒரு நிலைமை வரும்போகின்ற போது நிச்சயமா மக்கள் அதற்குரிய சரியான பாடத்தை புகட்டுவார்கள். ஆனால் நான் நினைக்கின்றேன் அந்த அளவுக்கு இவர்கள் போக மாட்டார்கள். அதுல கடந்த காலத்துல ஒருவர் அங்கு சென்று சிவில் சமூகத்தின் பிரதிநிதி என்று கலந்து கொண்டார். பிறகு அவர் உண்மையை அவரை பொறுத்தமட்டில் நான் சொல்ல வேண்டியது என்னென்றால், அவருக்கு மாகாண சபை தேர்தலின் போது அவருக்கு வேட்பாளர் பட்டியலில் இடம் கொடுத்தது. அவர் திடீரென்று அந்த வேட்பாளர் பட்டியலிருந்து தன்னை நீக்க சொல்லி நான் ராஜினாமா செய்ய போகிறேன், எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னவர். சொல்லிவிட்டு பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார், பாராளுமன்ற தேர்தலின் பிறகு இந்த பேரை போடணும் என்று சொன்ன நேரத்தில் உண்மையில் வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலைமை உருவாக்கினவர். அந்த சீட் கிடைக்கல என்ற ஒன்றுக்காகத்தான் அவர் இப்ப கிழக்குல இருந்து ஒரு சிவில் சமூகத்தின் பிரதிநிதி என்ற வகையில் அவர் அங்க சென்றிருக்கின்றார், வந்திருக்கின்றார். எனவே அப்படியான கருத்துக்களை எல்லாம் மக்கள் செவிகளில் போட்டுக் கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லை. எனவே கிழக்கு மக்கள்
அப்படியான ஒரு பிளவுபடுத்துகின்ற அல்லது தமிழர்களின் பலத்தை குறைக்கின்ற அல்லது ஒரு மாற்று திட்டத்தோடு செயற்படுகின்றவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு இடமான நம்பிக்கை. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு அம்மையார் 2004ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு அமோகமான வெற்றி எட்டினார். கிட்டத்தட்ட 48,000 வாக்குகள் எடுத்தவர். இதையால் கட்சி மாறி கிழக்கிலே, அதாவது ஆளுங்கட்சி மஹிந்த ராஜபக்ஷ அணியோடு சேர்ந்து போட்டியிட்ட போது வெறும் 1600 1800 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். இதெல்லாம் மக்கள் புகட்டுகின்ற சரியான பாடங்கள். அதே போன்று ஒற்றுமையாக வருகின்ற போது உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துகளில் விடுதலை இயக்கங்கள்ல இருந்தவர்கள் போட்டி போடுகின்ற போது 1000க்கு உட்பட்ட வாக்குகளை பெற்றவர்கள் அல்லது 1600 1800 வாக்குகளை பெற்றவர்கள் இணைந்த போதுதான் அவர்கள் 29,000 வாக்குகளை பெற்றதும் 14,000 15,000 வாக்குகளை பெற்றதும். குறிப்பாக நான் சொல்லுவேன், ஒரு விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர் 2000ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடுகின்ற போது 600 ஓட்டு தான் பெற்றிருந்தார். அதே நபர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து போட்டியிட்ட போது 14,000க்கு மேற்பட்ட ஓட்டை 2000ஆம் ஆண்டில் 600 ஓட்டு எடுத்தவர் 2001ஆம் ஆண்டு 14,000க்கு மேற்பட்ட ஓட்டை பெற்றிருக்காருன்னு சொன்னால் மக்கள் ஒற்றுமையை விரும்புகின்றார்கள், ஒன்றுபட்டால் வாக்களிக்கின்றார்கள். பிரிவினையோடு பிளவுபட்டு நிற்கின்றவர்களுக்கு பாடம் படிப்பித்து வருகின்றார்கள். அவ்வாறு பிரிவினை பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பவர்களுக்கு கிழக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். ஆனால் அப்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய திடமான நம்பிக்கை.